நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் காதல் கனம் கொண்டேன். அத்தியாயம் 5. விமானத்திலிருந்து இறங்கும்போது ஆயுஷ் மொத்தமாக அடையாளம் மாறியிருந்தாள். மீடியாவை தவிர்க்க அவள் அணியும் குளிர்கண்ணாடி, அவள் வரவை கூறும் கருப்பு நிற வின்டர் ஜிப்பர் பூட்ஸ், உடலை தழுவியிருந்த வெள்ளை ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட், கருப்பு நிற ஜீன்ஸ், தலைமுடியை விரித்து போட்டு கிரீம் நிற போக்நாட், பெல்ட், லாங் ஸ்லீவ் பார்க்கா கோட் அணிந்திருந்தாள். பவுன்சர்களின் உதவியோடு மீடியாவின் கேள்விகளை எல்லாம் தவிர்த்தாள். ஜோர்டன் அவளின் பிஏ ஆகியிருந்தான். வேக நடையில் வந்து கார் ஏறியவள் கண்டது டிரைவர் இருக்கையில் இருக்கும் பையை. கவர்ந்து இழுக்கும் கண்ணில் ஒளியின்றி அவளை பார்த்து வெறுமையாய் சிரித்தான். ஹவாரியோ அனி? பை கேட்க ஆயுஷ் காரை விட்டு வெளியே போக திரும்ப அவள் கைப்பிடித்து தடுத்தான். பத்திரிகையாளர்கள் கிட்ட என்னால மாட்டிக்க முடியாது. கேள்வி மேல கேள்வி வரும். நீயும் இதை நியூஸ் ஆக்க முயற்சி பண்ணாத. பை கூற, போலாம். ஆயுஷ் ஒற்றை வார்த்தையில் பதில் கூறியிருந்தாள். லொலிட்டா, சோர்ந்து போயிருக்க நீ. ஃபார்ம் ஹவுஸ் போவோமா? பீட்டர் வீட்டுக்கு கொண்டு போய் விடு பை. நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா உனக்காக காத்து இருக்காங்க. அது என் வீடு இல்லை. என் மேல இன்னும் கோபமா? நான் அன்னைக்கு பேசின எல்லாமே தப்பு தான். அது உன்னை காயப்படுத்தி இருக்கு. ஆனா ஹனி, உன்னை நான் அவ்வளோ லவ் பண்றேன். இது காதலா? சந்தேகம். என் மேல நம்பிக்கை இல்லாம வந்த வார்த்தை. ஆயுஷ், கோபம் அப்ப என் கண்ட்ரோல்ல நான் இல்லை. பேசின வார்த்தை அசிங்கம்னு புரியும் போது நீ என் பக்கத்துல இல்லை. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு நான் ரொம்ப அழுதேன். என்னோட பேசணும்னு கூட தோணலை தானே. ஐ மிஸ் யூ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கோவத்துல உங்க மனசுல உள்ள உண்மையெல்லாம் வெளியே வந்திருக்கு. அதுவும் புரியுது. ஹனி ப்ளீஸ். எப்படி மன்னிக்க முடியும்? துப்பாக்கியிலிருந்து வெளியே வர தோட்டா போல உங்க வார்த்தையில என்னை சுட்டுட்டு அது மேல உங்க மன்னிப்பை மருந்தா தடவினா சரியா போயிடும், அப்படித்தானே? சுட்டது நான் தான். ஆனா வலி எனக்கும் தான். ரத்தம் வடியுது என் நெஞ்சில. நீ இல்லாத பிரிவை தாங்க முடியல ஹனி. திருப்பி தராத, வா. எனக்கு நீங்க வேண்டாம். நான் இங்க வந்தது உங்களை விட்டு சட்டப்படி பிரிய, என் அக்ரிமெண்ட் முடிக்க. நான் இனி பாட போறது இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நான் தனி மனுஷி. என் இஷ்டம் போல எங்க வேணாலும் போவேன். எந்த மீடியாவும் என்னை கேட்க முடியாது. உங்க மிரட்டல் என்கிட்ட செல்லாது. ஆயுஷ் வெறுப்புடன் கூறியிருக்க, பிரேம் அதற்கு பின் பேசவில்லை. அமைதி. கார் பீட்டர் வீட்டின் முன் வர கேட் திறக்கப்பட்டது. பையின் கார் முதல் முறை பீட்டர் வீட்டினுள். ஆயுஷ் இறங்கிக் கொள்ள பை அவள் திரும்பி பார்ப்பாள் என்று பார்த்திருந்தான். அவளோ பூட் சத்தமிட உள்ளே சென்றிருந்தாள். பை காரை எடுத்து அவன் இல்லம் நோக்கி சென்றான். வெளியில் பனி பொழிந்தாலும் பிரேம் மனதில் எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. ஆயுஷ் அவளின் அறை வந்து வின்டர் பூட்ஸ் கோட் இரண்டையும் கழட்டிவிட்டு படுக்கையில் விழுந்தாள். கண்மூடினால் அவனின் வெறுமை சிரிப்பு. ஏன் கிரேக்க சிலை போல இருப்பவன் இப்படி இளைத்திருக்கிறான்? நான் அப்படி இல்லையே. கண்ணில் வெறுமை. காதலை கெஞ்சி கேட்கும் ஆண் இல்லை இவன். ஆனால் இன்று இத்தனை சமாதானம் எதற்கு? பை டிரைவர் இருக்கையில், அதுவும் எனக்காகவா? பீட்டர் இல்லம் வந்திருக்கிறான் முதல் முறையாக. ஆயுஷ் புத்தி எடுத்து சொல்ல எழுந்து அமர்ந்து விட்டாள். அவனின் ஹனி ப்ளீஸ் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் காதில் கேட்டது. அமைதியாக அமர்ந்திருந்தவளின் அறையின் உள்ளே வந்தான் பீட்டர். குழப்பி விட்டுட்டான் இல்லையா? இதுக்கு தானே வரணும்னு ஆசைப்பட்ட? பீட்டர் கேட்க, ஏன் லவர் பாய் பத்தி எனக்கு தெரியும். என்னை எப்பவுமே ராணியா தான் வச்சிருக்கான். எல்லாம் சரியாகும். ஆமா, யார் அந்த ஃப்ளாலஸ் கப் கேக்? ஆயுஷ் கேட்க, என் காதலி. எத்தனை நாளைக்கு? என் ஆயுசு முழுமைக்கும். பீட்டர் சொல்லவும், பீட்டர், ஆர் யூ சீரியஸ்?
என கண்விரிந்தாள். ஏன்? இல்ல, உனக்கு ஒரே காதலியா? எப்படி இந்த மாற்றம்? தயா, காதல சொல்லிக் கொடுத்திருக்கா எனக்கு. பை என் கூட சண்டை கட்டினப்ப எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு தோணுச்சு. இந்திய கலாச்சாரம் அது. உனக்கும் அவனுக்கும் தான் பொருத்தம். நான் நடுவுல நிக்க கூடாதுன்னு தான் அன்னைக்கு உன்னோட சண்டை போட்டு போனேன். ஆனா எனக்கு யாரு இருக்காங்க ஆயுஷ்? உன்னை தவிர யாருமே இல்லையே. தயா, என் விசிறி அவ. அவளோட ஒரு ராத்திரி இருந்திருக்கேன். அன்னைக்கு என் சந்தோஷம் முக்கியம்னு என்னை தாங்கின ஒருத்தி. நான் அதிக போதையில அவளை கேட்டப்போ மறுக்காம தந்த பெண். அப்போ ஒரு சலனம். ஆனா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நம்ம சண்டைக்கு அப்புறம் உன்னை விட்டு போன அப்போ நான் சோர்ந்து போய் கார்ல உட்கார்ந்திருந்தேன். தயா வந்தா. அவளை என்னோட கொஞ்ச நாள் இருக்க முடியுமான்னு கேட்டேன். இப்போ வர என் கூட தான் இருக்கா. ஓ மை காட், ரியலி? ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஓகே, உன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன? நாங்க இங்கே இல்லை, தாய்லாந்து போயிருந்தோம். நானும் உன்னை தேடி தான் நியூயார்க் வந்தேன். ஒரு வருஷமா நானும் இங்கே இல்லை. வாட்? ஏன் அங்க போன? எதுக்கு? கார்ட்டருக்கு சைன் பண்ண படத்தை நீ செய்யலியா? உன்னை விட்டு விலகி போகணும்னு நான் தயா கிட்ட சொன்னப்போ தயா தான் தாய்லாந்து போகணும்னு சொன்னா. ஆயுஷ், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்ற? ஐ ஆம் ஹாப்பி ஃபார் யூ. பண்ணிக்கோ பீட்டர். லவ் யூ ஆயுஷ். சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் டின்னருக்கு உன்னை வந்து கூப்பிடுறேன். ஆயுஷ் அமைதியாக இருக்க அவள் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு சென்றான். ஆயுஷ் காதின் உள்ளே பையின் வார்த்தைகள்தான். அன்று அவன் சொன்னது இப்போது அவளின் கண்முன்னே நடக்கிறது. சந்தோஷமும் வெறுப்பும் சேர்ந்து வந்தது. ஜோர்டன் வந்தான். முகமெல்லாம் புன்னகை. பையின் காரில் ஏறிய அக்காவை பார்த்து நிம்மதி. காதலி கையருகில் இருக்க அவளோடு பேசிவிட்டு இப்போதுதான் வருகிறான். ஆயுஷை பீட்டர் இல்லத்தில் பார்த்து அவன் முகம் இருண்டது. அக்கா, நீ ஏன் இங்க வந்த? ஜோய் கேட்க, நான் இங்க வரக்கூடாதா? இல்ல, உன்னை பிக்கப் பண்ண பை வந்து இருக்கிறதா ஜிப்சி சொன்னா, அதான். ஜோய் தயங்கி சொல்ல, நம்ம வீட்டுக்கு போலாமா ஜோ? போலாம். ஆனா பீட்டர் அண்ணா, அவனுக்கு துணை இருக்கு. இப்ப நம்ம தேவையில்லை. நீ, நான் கிளம்ப ஏற்பாடு செய்கிறேன். வாங்க போலாம். ஆயுஷ் கிளம்பி இருந்தாள். பீட்டர் அறை சென்று கூற சென்றாள். இத்தனை நாள் இல்லாமல் நண்பனின் அறை உள்ளே செல்ல அவளுக்கு தயக்கம். மூச்சை சீராய் விட்டு கதவை தட்டினாள். தயா வந்து திறந்தாள். ஷவர் பண்ண போயிருக்கார், நீங்க உள்ள வாங்க. சரியாய் பீட்டர் வெளியே வர தயா ஆயுஷ் கைப்பிடித்து உள்ளே அழைத்து வந்தாள். என்ன, என்னோட குயின் தூங்கலையா? பீட்டர் கேட்க, நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும். நான் என் வீட்டுக்கு போறேன். ஆயுஷ், பீட்டர் குழம்பி அழைக்க, எதுவும் சொல்லாத. நான் நியூயார்க்ல தான் இருப்பேன். முடிக்க வேண்டிய கடமை எனக்கு நிறைய இருக்கு. கண்டிப்பா போகணுமா? சரி, ஜோர்டனை உன் கூட வச்சுக்க. மொபைல் வாங்க சொல்லியிருந்தேன். நாளைக்கு உன் நம்பர் ஆக்டிவ் ஆகிடும். நான் காலையில வரேன். ஆயுஷ் விடை பெற பீட்டர் கட்டி விலக தயாவும் கட்டி கொண்டாள். தயா சொல்லிய வார்த்தையின் அதிர்ச்சியில் ஆயுஷ் கண்கள் ஒரு நொடி விரிய தயா சிரித்து விலக ஆயுஷ் அவள் இல்லம் வந்தாள். இரவுணவை தவிர்த்துவிட்டு அறை வந்து அடைய கட்டிலில் படுத்து தலையணை நனைத்து அசதியில் உறங்கியிருந்தாள். நடு இரவில் போர்வையில் சுருண்டு இருந்தவளை இழுத்து அவன் மீது போட்டுக்கொண்டு நெற்றியில் முத்தம் தந்தான் பிரேமேந்தர். பை. சாரி ஹனி. பை கூற, தூங்கு பை சொன்னவள் வசதியாய் அவன் மார்பில் படர்ந்திருந்தாள். ஒரு வருட பிரிவை அணைப்பில் காட்டி அவளை அவன் நெஞ்சில் கட்டிக்கொண்டு உறங்கினான் பை. கணம் 6. காலை. முதலில் எழுந்தது பிரேம்தான். ரசனையாக அவளின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஆயுஷின் உறக்கமும் இறுக்கமும் அவனுக்கு வசதியாக இருக்க அவனின் நாக்கை நீட்டி அவளின் மூக்கின் நுனியை தொட்டான். ஆயுஷ் அசையவில்லை. இடுப்பில் கை கொடுத்து அள்ளி எடுக்க முயன்றபோது
முகம் சுருங்கினாள். நேற்று அணிந்த ஜீன்ஸ் இன்னும் இடுப்பை இறுக்கிக் கொண்டிருந்தது. அவள் இடுப்பிலிருந்து ஜீன்ஸை கழட்டி எடுத்தான். அது இடைவிட்டு விலகியதும் சிவப்பு தடிகள் இடையில். ஆயுஷ் மெல்ல கை வைத்து முகம் சுருங்கி வருட அவள் இடையில் ஸ்கின் கேர் மருந்தை தடவி விட்டான். ஆயுஷ் மருந்தின் குளிர்ச்சியால் கண்விழிக்க அவளை பார்த்து பை கண் சிமிட்ட ஆயுஷ் அவன் கைகளை தட்டிவிட்டாள். மருந்து தான் போட்டேன், வேற எதுவும் செய்யல. பை புன்னகையுடன் கூற, நீ எதுக்கு இங்க வந்த, என்ன வேணும்? ஆயுஷ் கேட்க, ஏன் மனைவி கூட தூங்க வந்தேன். நல்ல தூக்கம் இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு அமைதியான தூக்கம். சரி, வெளியே போ. ஆயுஷ் கதவை காட்ட, போறேன் ஹனி, கொஞ்ச நேரம் உன்னோட இருந்துட்டு போறேன். ராத்திரி ஏன் அழுத? அது என் சொந்த விஷயம். நம்ம விஷயம் பேசலாமா? என்ன பேசணும்? பை அவளை நெருங்கி இருந்தான். ஆயுஷ் விலக வழியின்றி அவன் கைகளுக்குள் சிறை வைத்திருந்தான். 1 வருஷம் ஆச்சு லொலிட்டா, ஐ நீட் யூ. பை அவளின் கண்ணோடு கண் பார்த்து கேட்க, என்னையும் என் அம்மா போல நினைச்சிருக்க கூடாது பை நீ. ஆயுஷ் விஷம் தடவிய வார்த்தைகளை அவனை நோக்கி வீச அவளை விட்டு விலகி எழுந்து அமைதியாய் எதிரில் உள்ள சோபாவில் அமர்ந்தான். ஆயுஷ், இப்படியெல்லாம் பேசாத. ஒரு முறை தப்பா பேசினதுக்கு நீ என்னை ரொம்ப காயப்படுத்துற நீ. என்னை விட்டு போ. எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல. பொய் சொல்லாத ஆயுஷ். ராத்திரி முழுக்க என் அணைப்புல தான் தூங்கி இருக்க நீ. சோ வாட்? ப்ளீஸ், ஐ பெக் யூ, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை தனியாக இருக்க விடு. சரி, உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். என் கூட வா, நம்ம வீட்டில் தனி அறையில இருந்துக்கோ. நீ இப்படி என்னை பிரிஞ்சிருக்கிற விஷயம் வெளியே போனா மீடியா முழுக்க தப்பா பேசும். எனக்காக இதை செய் ஆயுஷ். உங்க ரெப்புடேஷன், நற்பெயர் தானே உங்க பிரச்சனை. என்னோடது இல்ல அனி, நம்மோட ரெப்புடேஷன். அம்மா என்ன தப்பு பண்ணாங்க ஆயுஷ்? அம்மாவை வந்து பாரேன். பை கேட்க ஆயுஷிடம் மௌனம். தப்பு என்னோடது தான், தண்டனை எனக்கு தானே தரணும். என்னோட வா அனி, ப்ளீஸ். வரேன். அம்மாவை எனக்கும் பார்க்கணும் தான், ஆனா எனக்கான கடமை மீதம் இருக்கு, அதை முடிக்கணும். என்ன கடமை அனி? என் உதவி வேணுமா? இல்ல, எதுவும் வேண்டாம். ஜிப்சி ஜோ கல்யாணம் நடக்கணும். எனக்காக அவன் காதலை இழந்திருக்கான். அவனை அவன் காதலியோட சேர்க்கணும். டேக் யுவர் டைம், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக காத்திருக்கிறேன். ஐ எம் நாட் கம்மிங் ஃபார் யூ, ஸோ ப்ளீஸ் டோன்ட். நான் உங்களுக்காக இங்க வரல, அதனால் காத்திருக்காதீங்க. சரி அனி, எனக்காக வர வேண்டாம். ஐ ப்ராமிஸ் திஸ். நீயா என்னை தேடி வராம இனி என் மூச்சு காத்து கூட படாது. பொது இடத்துல சில நேரம் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். என்ன அப்போ நீ சகிச்சுக்கணும் ஆயுஷ். சரி, சீக்கிரம் விவாகரத்து வாங்க முயற்சி செய்வோம். ஆயுஷ், லவ் யூ அண்ட் சாரி. நீங்க இனி இங்க வரக்கூடாது. நேரம் வரும்போது நானே வரேன். வரமாட்டேன், கண்டிப்பா வரமாட்டேன். ஒரு முறை என்னோட சாப்பிடவா? இன்னும் 1/2 மணி நேரம் மட்டும் இருந்துட்டு போறேன். கடைசியா எனக்காக. சரி. பை பக்கத்து அறை சென்று குளித்து கிளம்பி வர ஆயுஷும் குளித்து வந்து உணவு மேஜையில் அமர்ந்தாள். பைக்கு பிடித்த உணவுகள் செய்திருந்தனர். அவளுக்கு எது பிடிக்கும் என்று பரிமாறிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தான். பை இப்போது கிளம்ப வேண்டும். எழுந்து அவள் முகம் பார்த்தான். அவளோ அவன் பார்வை தவிர்த்து வேறு பக்கம் பார்த்திருந்தாள். அவளை நெருங்கி வந்து கைப்பற்றி நன்றி கூறி விடைபெற்று கொண்டான். பை வெளியேறி செல்ல ஜோ அவன் பின்னே சென்றான். என்கிட்ட இருந்து அவளை 1 வருஷம். ஏன்? நீ அவளுக்கு உண்மையாயிரு. அதுக்காக என்னை ஏன் கொன்ன ஜோ? நான் உன் காதல இப்படிதான் செய்தேனா? பை கேட்க, நான் அக்கா வார்த்தை மீறி எதுவும் செய்ய முடியாது பை. அவங்கள நீங்க பேசின வார்த்தை தப்பு. உங்களை பிரிஞ்சு அவங்க சந்தோஷமாலாம் இல்ல. நீங்க நியூயார்க்ல இருந்தது போல வசதியாலாம் அவங்க இருக்கல. தினம் வேலை செய்து
கர்த்தர் முன்னாடி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து அழுது அழுதுதான் நாட்களை கடந்து வந்திருக்காங்க. கல்யாண நாள் அப்போ சாப்பிடவே இல்லை. அவங்க மன உளைச்சலை பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க சரியாக நானும் விபினும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஜோ குற எல்லாம் ஏன் தப்பு மட்டும்தான் இல்ல? சரி, உன்னை நான் ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? என் ஹனி கூட துணையா இருந்து பார்த்துக்கிட்ட பாரு, அதுக்காக மட்டும்தான். பார்த்துக்கோ. 2 மாதத்திற்கு பிறகு அன்று பை சென்றதுதான். அதன்பின் அவனை பற்றி எந்த விவரமும் இல்லை. நாடு நாடாக சென்று அவன் தொழிலை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். ஆயுஷ் 2 மேடை நிகழ்ச்சிக்கு சென்று வந்திருந்தாள். ஜோர்டனின் திருமண ஏற்பாடு நடந்திருந்தது. பீட்டர் மொத்தமாக மாறியிருந்தான். ஆயுஷ் மீது அன்பு என்னவோ அப்படியேதான் இருந்தது. ஆனால் அவளுக்கான நேரம் என்பது கேள்வியாக போயிருந்தது. எல்லா நேரமும் தயா அவனுடன் இருந்தாள். அன்று அவள் கூறிய வார்த்தைகள் வேறு ஞாபகம் வந்து கண்களை நனைத்தது. ஆயுஷ் வெளியில் சிரித்தாள். உள்ளே மனதுக்கும் அவளின் காதலுக்கும் பெரும் போர்க்களம் நடந்து கொண்டிருந்தது. தோள் சாய ஆதரவின்றி இருப்பது போல தோன்றியது. பீட்டர் விலகிச் செல்வது போல மாயையா, உண்மையா? தூண்டில் புழு போல துடித்துக் கொண்டிருந்தாள். மார்ச் மாத காலை பொழுது. ஆயுஷ் குளித்து முடித்து தயாராகிக் கொண்டிருந்தாள். பனிப்பெண் வந்து கதவை தட்ட அனுமதி தந்துவிட்டு இதழ்களில் சாயம் பூசிக் கொண்டிருந்தாள். பனிப்பெண் சொன்ன செய்தி அவளை குழந்தையாய் மாற்றியிருந்தது. துள்ளி குதித்து மாடி விட்டு கீழே செல்ல ஜோயை கட்டி சிரித்து கொண்டிருந்தான் விபின். ஆயுஷ் கண்ணில் பல நாட்களுக்கு பின் இன்ப அதிர்வு. விபின், இது உண்மையா இன்ப அதிர்ச்சி? ஆயுஷ் முகம் மலர, எப்படி இருக்க ஏஞ்சல்? விபின் புன்னகையுடன் கேட்டான். நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சர்ச்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? மதர் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆயுஷ். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீ என்னை மறந்துட்ட தானே? இல்ல விபின், நம்ம 3 பேரும் சேர்ந்து போன இடம், சாப்பிட்ட சாப்பாடு, பேசி சிரிச்ச எதுவும் மறக்கல. நீ எனக்கு நல்ல நண்பன். உன்னை எப்படி மறக்க முடியும்? எங்களை பார்க்கவா இவ்வளோ தூரம் வந்த? ஜோ கேட்க, விபின் என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உன்னை சகல வசதியோட இங்க கூப்பிட்டு வந்திருப்பேன். ஆயுஷ் கூற, ஆமா, 3 மாசம் உங்க கூட தான் இருப்பேன். டூர் சுத்தி பார்த்து ஜோ கல்யாணம் முடிஞ்சுதான் போக போறேன். விபின் பதில் சொல்ல, உன் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், எங்க கூடவே இரு விபின். ஆயுஷ் கேட்டாள். இப்ப இருக்கிற நாள சந்தோஷமா ஊர் சுற்றி பார்ப்போம், பிறகுதான் எல்லாம். விபின் முடிவாக சொல்ல, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடுவோம். ஜோ கூறவும், பசி கொல்லுது, இதோ வந்துட்டேன். விபின் சொல்லி சென்றிருந்தான். அரட்டை அடித்துக் கொண்டே சாப்பிட்டு பேசி சிரித்து விபினுடன் நேரம் செலவு செய்தனர். அடுத்து வந்த வாரத்தில் ஜோயின் திருமணம். மாலை நேரத்தில் இருவரும் காதல் சொல்லி மோதிரம் இட்ட நொடி ஆயுஷ் கண்களில் கண்ணீர். அவளை தோளோடு அணைத்து அவனின் கைக்குட்டையை கொடுத்து கண்ணீரை துடைத்து கொள்ள கூறினான் பை. அதன்பின் மாலை நேர விருந்து. ஆயுஷ் மாலை விருந்துக்கு தயாராகி வந்தாள். மஞ்சள் நிற ஸ்லீவ்லெஸ் காக்டெயில் செமிலாங் மேக்சியில் ஆழமாக வி கழுத்து கொடுத்து ஆயுஷ் முன்னழகை எடுத்துக்காட்டிக் கொண்டிருந்தது அந்த உடை. பார்ப்பவர் அனைவரின் கண்களும் அவளை மஞ்சள் உடை அணிந்த தேவதை என்றே சொல்ல வைத்தது. பையும் ஆயுஷும் நன்றாக நடித்து குவித்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். விபின் அவர்களுக்கு தனிமை தந்துவிட்டு விருந்தை, மது, நடனம், பாட்டு என்று இருந்த அந்த புது கலாச்சாரத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். விருந்து முடிந்தது. பை ஆயுஷின் அருகில் வந்தான். காதல் கனம் கொண்டேன் அத்தியாயம் 5 மற்றும் 6 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.